ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு 2026 புத்தாண்டு பலன்கள். கடக ராசிக்குரிய புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பர். ஏனென்றால் சுபனாகப்பட்டவன் கோடிகளையும் லட்சங்களையும் பதவி யோகத்தையும் தருகின்ற குரு பகவான் உங்களிடத்துக்கு வருகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு ஒருபுறம். அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி அடியோடு விலகி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை 2026 தரப்போகின்ற மிகப்பெரிய கிஃப்ட். சனி பகவான் 6/3/2026 அன்று வாக்கிய முறை, சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி அஷ்டமத்து சனியை விலக்கிக் கொண்டு அடியோடு முடிவடைந்து விட்டு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டுக்கு
கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் என்ற இடத்தில் குருவின் வீட்டில் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போகின்றார். வழக்கமா பழமொழி பூவோடு சேர்ந்து யாரும் மணக்கும் அப்படிம்போம்ல. அப்போ குரு வீட்டில் போய் பாக்கியஸ்தானத்துல போய் இந்த சனி பகவான் உட்கார்ந்தா 9ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன செய்யும்? டாப்ல வந்துருவீங்க. அஷ்டமத்து சனி விலகி ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு குருவின் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது கடகராசி லெவலே வேற லெவல், டாப் மோஸ்ட், பிரமாதம், சூப்பர். தங்கம், பொன், பொருள், தங்கம் யோகங்கள், பதவி யோகங்கள் என்று அனைத்து, என குருவின் வீடு, குருக்கு பேர் இன்னொரு பொன்னன், அத்தனையும் கிடைக்கும். பதவி யோகம் கிடைக்கும், பொன் பொருள் கிடைக்கும், வாகன யோகம் கிடைக்கும், பதவி யோகம் கிடைக்கும், அரசியல் யோகம் கிடைக்கும், அரசியல்ல சாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மிகப்பெரிய சாதனை. இந்த கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் இந்த புத்தாண்டுல லாபஸ்தானத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. கடகராசிக்கு லாபஸ்தானம், அதுதான் இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அப்ப கடகராசியினுடைய, கடகராசி என்பது சந்திரன் என்பது உடல். அப்ப இந்த உடல் என்பது லாபஸ்தானத்துக்கு போகுது, உச்சம் பெறுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு அவதாரம் எடுக்க போகுது கடகராசி. கடகராசி ஒரு பெரிய அவதாரம் எடுக்க போகுது, சரித்திரம் காணாத அவதாரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இந்த புத்தாண்டில், புத்தாண்டு ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது. கடகத்திற்கு அதிபதி சந்திரன், அவர் உச்சம் பெறுகிறார் இந்த புத்தாண்டில். எப்படிப்பட்ட டாப்ல வர போறீங்க, பிரமாதம், டாப்ல வர போறீங்க. அப்ப ஒரு வருஷம் அஷ்டமத்து சனி விலகுது. அஷ்டமத்து சனி என்று உயர்வான பாக்கியஸ்தானத்துக்கு போது பதவி உயர்வுகள், அரசியல் அரசாங்க பதவிகள், அரசியல் சாதனைகள், அரசாங்கத்தின் உயர் பதவிகள், பேர் புகழ். அதான் 9ஆம் இடம் புகழ் ஸ்தானம் இல்லையா? புகழ், மக்கள் செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று அனைத்தும் பெறுகின்ற இடம். சரி, இது சனிப்பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற ஒரு யோகம். அடுத்து குரு, காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி, புகழ், அந்தஸ்து, பதவி யோகம், பேர் புகழ், ஒரு மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய, அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அந்த பெரிய அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய குரு பகவான். குரு பகவான் வந்து நேர்மை, நீதி தவறாதவர், நேர்மையா இருக்கக்கூடியவர். குருவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூரா அரசியலில் இருந்தாங்கன்னா நேர்மையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் கடகராசிக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி உங்களுக்கு உங்க ராசியில், கடக ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார். எப்ப? 26/5/2026. 2026 5வது மாதம் 26ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். ஆண்டு முழுவதும் உச்சம் பெறுகிறார். அப்ப எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க, டாப், பிரமாதம். ஆக நல்ல உத்தியோகம், நல்ல பதவி யோகம், பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், நல்ல திருமண யோகம் என 7ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள், உயர்ந்த பதவிகள், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் என்று அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த குரு பயிற்சி. ஒரு புறம் அஷ்டமத்து சனி விலகியது. அஷ்டமத்து சனி விலகினாலும் சனிபான் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு, உயர்ந்த இடத்துக்கு போறாரு, செல்வம் மிகுந்த இடத்துக்கு போறாரு, செல்வத்தை கொட்டி தரப்போகிறாரு. அதை உறுதி செய்ய குரு பயிற்சி உச்சம் பெற்ற குரு பயிற்சி கடக ராசியில இந்த வருஷம் முழுவதும். எப்படிப்பட்ட யோகம்,
பிரமாதம். 2026 ஒரு கிஃப்ட். சூப்பர், சூப்பரோ சூப்பர், பிரமாதம். சரிங்க, இது கடகராசினியர்கள். இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னென்ன யோகங்களை எப்ப அனுபவிக்க போறீங்கன்னு பிரம்மன் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.